ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா உறவுகளே? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கற்றாழை வச்சு நம்ம ஒரு சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக வச்சு சாப்பிட்லாங்க உறவுகளே. அந்த கற்றாழை சட்னி சாப்பிடும்போது உடலில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுமே சரியாயிரும். ஒரு இளமையான ஒரு தோற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வந்து கற்றாழை. நம்ம வந்து அதிகமாக இப்போ வந்து பயன்படுத்தி சாப்பிட்றதில்ல. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து அதை அதிக அளவில் சாப்பிட்டதுனால தான் அவங்க நீண்ட நாள் வந்து நோய் இல்லாமல், தலைமுடியெலாம் பார்த்திங்கன்னா நிறைய விழுகாமல், பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா விழுகாமல், சொத்தை பல் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாங்க உறவுகளே. அந்த அப்பேற்பட்ட மூலிகையை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பராக ஆரோக்கியமான ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க உறவுகளே, போய் கற்றாழையை பறிச்சுக்குவோம். பாருங்க உறவுகளே, நம்ம கற்றாழைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ அறுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு பாருங்கள். இந்த கற்றாழை வந்து பாருங்கள். நம்ம வந்து சட்னி வைக்கிறதுனால இந்த அளவு மட்டும் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போய் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கீழே வந்து அப்படியே தனியாக போயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கசப்பான ஒரு தன்மை வந்து போயிருங்கிறது. நம்ம போய் இப்போ தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம். வாங்க போகலாம். உழவடிச்சிட்ருக்காங்க ஒருவர்களே. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா இந்த கற்றாழையில் நல்லா அலசிட்டுங்க இந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கலாம். இந்த அறுத்தமில்ல அதுலேருந்து ஒரு மஞ்சள் கலர் திரவ மாதிரி வரும். அதெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கற்றாழையை ஊற வச்சுருங்க. அப்படின்னா தான் கசக்காது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தண்ணிக்குள்ளேயே வந்து ஊற வச்சுக்கலாம். இதான் முள்ளு இருக்குடா குச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் ஊற வச்சுருந்தோம். வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து நறுக்கி வச்சு வந்தோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த ஜெல் மாதிரி இருந்ததெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். அப்படி போன பிறகு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கசக்காது. இதே மாதிரி எடுத்த பிறகு நம்ம இந்த கார்னர்களில் இருக்கிற அந்த முள்ளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே இருக்கிற ஜெல்லை வந்து மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இது கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கற்றாழையில் உள்ளே இருக்கிற ஜெல்லை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த ஜெல் வந்து சூப்பராக வந்துடும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா கற்றாழைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். தள்ளிப்படா, தண்ணி இருந்தது, தண்ணியில் வேண்டாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே நொங்கு மாதிரி இருக்குங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய தடவை கழுவிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நொங்கு மாதிரியே இருக்கும் பாருங்க. பாருங்க, பாருங்கள், நம்ம எல்லா கற்றாழைகளையும் எடுத்து முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ வாங்க போயிட்டு என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நம்ம வந்து கற்றாழை சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் பார்ப்போம். வாங்க போவோம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம். 3 மிளகாய் வத்தல், கடலப்பருப்பு வந்து ஒரு 25 கிராம், உளுந்து ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் வந்து தேங்காய் துருவல் ஒரு முடி, சின்ன முடியில் ஒரு முடி தேங்காய் துருவல், எடுத்து வச்ச கற்றாழை ஜெல் இந்த அளவு, மல்லித்தலை, நாட்டு கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், ஒரு 25 பல் பூண்டு, 3 தக்காளி, 100 சின்ன வெங்காயம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு அடுப்பு வச்சுக்கலாம்.
அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவு சமையல் எண்ணெய் உள்ளே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. இப்போ வந்து நம்ம உளுந்தையும் அந்த குழம்பு கடலைப்பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வத்தல் சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து நல்லா சிவந்த பிறகு தான் நம்ம வத்தல் வந்து சேர்க்கணும். இல்லைன்னா வத்தல் வந்து ஒரு மாதிரி கறி போயிடும், டேஸ்ட் இல்லாமல் போயிடும். வத்தல் வந்து இந்த அளவு சிவந்த உடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி போடுவோம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தலை உள்ளே சேர்த்துக்கலாம். கற்றாழை ஜெல்லை வந்து நம்ம நல்லா அலசி வச்சுருக்கோம். 7 டைம் அலசி வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கற்றாழையோட ஜெல்லை வந்து அடிக்கடி வந்து நம்ம இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கற்றாழை சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாது. ஒரு சிலர் வந்து கற்றாழை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம இந்த கற்றாழை வந்து சட்னியாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. தலைமுடி கொட்டாதுங்க, நல்லா வளரும். முகத்தில் வந்து அதிகமாக பரு இருக்கும். அந்த மாதிரி பரு இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த முகத்தில் இருக்கிற பரு வந்து சீக்கிரமாக போயிடும். ஸ்கின் வந்து ஒரு ஷைனிங்காக ஒரு பளபளப்பாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஈரப்பதத்தோட அந்த ஸ்கின் வந்து ஒரு அழகாக ஜொலிக்கிற மாதிரி ஒரு தரக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுங்க இந்த கற்றாழை ஜெல்லு. இளமையாக வைத்திருக்கக்கூடியது, வயது முதிர்வை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தாங்க இந்த கற்றாழை. பாருங்க, நம்ம தக்காளி பூண்டு இந்த எல்லாமே வந்து இந்த அளவு வதங்கின பிறகு இந்த ஜெல் வந்து பாருங்கள் அப்படியே இருக்கும். நம்ம பெருசாக தான் போட்டிருக்கோம், பெரிய பீசஸாக தான் இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவல் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இறக்க போகும்போது தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வந்து இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க, அருமையாக இருக்கும். நம்ம இறக்கிக்கலாங்க. இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், வாசனை வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வேறு லெவலில்ங்க. இந்த சட்னி நம்ம வந்து அடிக்கடி வந்து வீட்டில் செய்வோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு முடி உதிராதுங்க. அதே மாதிரி உடலில் சூடு இருக்காது, செரிமான பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நல்லதுங்கிறது. ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். எல்லோரும் வந்து இதை பயன்படுத்தி சாப்பிடுங்க. டேஸ்ட் பார்ப்போம். அப்படியே சட்னி சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். வேறு லெவலுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நம்ம வெறுதே சாப்பிட்லாம் போல அந்த மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி சமைச்சு நீங்களும் சாப்பிடுங்க. நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க உறவுகளே. அடுத்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி வேணி. பை பாய்.